எங்க பேரு கஞ்சா கருப்பு, எப்பவுமே கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனே ஒரு பைத்தியக்காரனா சொல்றான்னா ஊரு வாயை மூடலாம், உளவாய மூட முடியுமா? நீங்க என்னமோ அங்க இருந்து பார்த்தது மாதிரியே பேசுறியத்தா. ஆத்தாடி ஆத்தா, கேள்விப்பட்டதை நீங்க உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் கேள்வினா படா. அடுத்த ஒரு காமெடியன் பெரிய ஒரு ரேஞ்ச்ல நீங்க வரக்கூடிய எல்லா இதுலயுமே நீங்க வரவும் செஞ்சீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு? அதுக்கப்புறம் நான் படம் பண்ணதே தப்பா போச்சு. அடுத்த பிறவியில கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், பாம்பா பிறந்தாலும் இப்படித்தான் போனே தவிர இப்படி படம் எடுக்க மாட்டேன். நீங்க நீ அடிங்களே ஒரு அடி, சும்மா இல்ல அடிங்களே, லைட்டா தட்டுங்களே கையில. நம்ம பெரிய காமெடியை நான் ஏத்துக்கிட்டாதே நம்ம வாழ முடியும். நான் பெரிய காமெடியே, இதை என்னைய நான் நம்பிக்கிறேன். எல்லாத்தையும் விட மேல ஒரு பெரிய கேமரா இருக்கு, அது பார்த்துக்கிட்டே இருக்கும். எமோஷனலா பேசும்போது கோவமா சில நேரங்களில் வெளிப்படுது அப்படின்றது. அப்படி நான் கோவப்பட்டு பார்த்தது இல்லம்மா. நான் கோவப்பட்டா சிரிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், அது ஒர்க் ஆகல அப்படிங்கும்போது ஒரு நல்ல டைரக்டரா வச்சு எடுக்கணும். ஒரு முட்டாள் டைரக்டர் வச்சு எடுத்தோம்னா நம்ம முட்டாள் ஆயிடும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கடன்ல அமீர் பாலா இல்லம். இந்த வீடு எந்த காமெடி நடிகர் குருநாதர் பேரை வச்சதே இல்லை. நான் தான் முத குருநாதர் பேரை வச்சேன். வீடு வாசல்லாம் போச்சு. தூங்கும் போது காலை ஆட்டிக்கிட்டு தூங்கு, நிஜமாவே தூங்குனீங்கன்னா செத்துட்டான்னு தூக்கி கொண்டு போய் எரிச்சிட்டு போயிடுவாங்கன்னா மேனே பாத்துக்கடா அப்படின்னு.